தன்சிகா அவர்களும் விஷால் அவர்களும் காதல் வயப்பட்டிருக்கிறார்கள். என்ன கண்ணே செல்லம், வெக்கத்தை பாடுறா. ஸோ இதுக்கப்புறம் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆமாம், நான் பேபி சொல்லிடலாமா? நாங்கள் வந்து ஆகஸ்ட் 29 வந்து கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம். ஆமாம், நான் தன்சிகாவை முழுமையாக லவ் பண்ணுறேன். நான் தன்சிகாவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். எஸ், அகெயின் ஐம் சேயிங் ஐ ஆம் டோட்டலி இன் லவ் வித் தன்சிகா. நான் தன்சிகாவை நல்லா பார்த்துப்பேன். நான் தன்சிகாவை வந்து தன்சிகாவை வந்து
ஐம் ஃபாரெவர் கிரேட்ஃபுல். அண்ட் ஆல்சோ சத்தியமா இந்த மேடை வந்து என்ன பேபி இந்த மேடை வந்து எங்க அனௌன்ஸ்மெண்ட் மேடையா சத்தியமா நாங்க நினைக்கல. காலைல தந்தியில ஒரு நியூஸ் வந்த உடனே நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன், தயவு செய்து நீங்க என் ஃப்ரெண்டு, நான் உங்க ஃப்ரெண்டு, 15 வருஷம் ஃப்ரெண்டு, அதே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தா காலையில நியூஸ் வந்தது. அதுக்கு மேல நண்பர்களா உறவினர்களா உங்க கூட இருந்து டிராவல் ஆயிருக்கோம், நானும் சரி விஷால் அவர்களும் சரி. ஸோ இதுக்கப்புறம் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆமா, என்ன பேபி சொல்லிடலாமா? நாங்க வந்து ஆகஸ்ட் 29th வந்து கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம். எனக்கு 15 வருஷமா விஷால் அவர்களை தெரியும். என்ன எங்க பார்த்தாலும் எந்த எந்த தருணங்கள்ல நாங்க பார்த்த இடங்கள்ல எப்பவுமே அந்த டியூ ரெஸ்பெக்டோட இருப்பாரு. எனக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது எப்பவுமே குரல் கொடுத்துருக்காரு. எங்க வீட்டுக்கெல்லாம் கூட எனக்கு தெரிஞ்சு எந்த ஹீரோஸும் வீட்டுக்கெல்லாம் வந்ததில்லை. ஒரு பிரச்சனை நடக்கும்போது கூட he came to the house. very sweet of him to அந்த கெஸ்டரே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது. சமீபமா தான் பேச ஆரம்பிக்கும் போது எங்களுக்குள்ள ஏற்பட்டுருச்சு. அவருக்கும் தோணுச்சு, எனக்கும் தோணுச்சு. 2 பேரும் மியூச்சுவலா அது அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். இது கல்யாணத்துக்கு தான் வந்து லீட் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ வை வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு we decided. ஒரு விஷயம்தான், I just want him to be happy, அவ்வளோதான். and I love you. அவ்வளோதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அவர்கிட்ட. நல்ல மனிதர், நல்லா இருக்கணும், அவ்வளோதான். என்னையும் இன்னும் விஷாலையும் வந்து ஆசீர்வதிங்க. உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் எங்களுக்கு வேணும். சந்தோஷமாக வாழணும்னு ஆசையாக இருக்குது. தேங்க்யூ. நான் இன்னைக்கு தான் ஃபோன் பண்ணி சொன்னேன், பா நாளைக்கு காலையில் 10 மணிக்கு சேர் போட்டு உட்காந்துருவேன் நடிகர் சங்கத்து கட்டிடத்தில். நீ முடிக்கிற வரைக்கும் நான் வந்து இங்கிட்டிருந்து கிளம்ப போகிறதில்ல, ஏன்னா என் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. பொண்ணும் கிடைச்சிச்சு. பொண்ணு வேறு யாரும் இல்லை, அவங்க அப்பாவும் இருக்காங்க. அவங்க அப்பாவோட ஆசீர்வாதத்தோட அவரோட அனுமதியோட நான் வந்து அவங்களோட பேரை சொல்கிறேன். அது தன்சிகா. எஸ், I want to, I would love to, and I am going to marry Danchika. She's a wonderful person. கண்டிப்பா வந்து நாங்க வடிவேல் சரளாமா மாதிரி ஒரு கப்பலா இருக்க மாட்டோம். நாங்க வந்து ஏன்னா இந்த சண்டை காட்சிகள் பார்க்கும்போது நான் கொஞ்சம் சூதானமா இருக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா கொஞ்சம் வார்த்தைகளும் சரி செயல்பாட்டிலும் சரி கொஞ்சம் சூதானமா இருக்கணும். ஏன்னா கிக்கு வந்து என் தலைக்கு வரைக்கும் வருது. ஸோ பிளாக்கும் நானும் பாண்டியன் மாஸ்டர் கிட்ட போய் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஈக்குவல் ஆகிடும். ஆனால் அந்த அளவுக்கு வந்து சண்டை வராது. both of us understand each other very well. It's a great thing. I don't want to spoil this event by talking about me and Danchika. நான் ஒரே ஒரு விஷயத்துல சொல்கிறேன், எஸ் நானும் தன்சிகா கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். எனக்கு வந்து நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் நான் சொல்லுவேன். கடவுள் எப்பவுமே he saves the best for the last ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து I think he saved Danchika for me for the last, and we are going to lead a lovely life. I always think positive. We're going to lead a very positive and lovely life. புரிதல் இருக்கு இப்போ வரைக்கும், எப்பவும் இருக்கும். and I trust her. and யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க, அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நடிப்பாங்களான்னு. சத்தியமா நடிப்பாங்க. அதுல வந்து எந்த ஒரு தடையும் நான் வைக்க மாட்டேன். ஏன்னா ஷீஸ் காட் டேலண்ட். ஒரு டேலண்ட்டை வந்து நம்ம வந்து நிப்பாட்டக்கூடாது. நான் சும்மா வந்து பெருமைக்கு சொல்லிட்டு இருக்கேன் நான் ஒரு ஆக்ஷன் ஹீரோன்னு. ஆனா ஒரே வீட்டுல ஒரு ஆக்ஷன் ஹீரோயின் இருக்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜாகிரதையா இருங்க. எங்க வீடு பக்கத்துல வரும்போது எங்க வீட்டுக்கு வந்து செக்யூரிட்டியே தேவையில்லை, நாங்க 2 பேர் தான் செக்யூரிட்டி. அந்த சண்டை காட்சிகள் பார்க்கும்போது அந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட பாராட்டணும். இவங்கள ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்றதா இல்ல வந்து
என்னோட சோல்மேட்னு சொல்றதா, இல்ல என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்றதா, இல்ல என்னோட பாதின்னு சொல்றதா எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா தன்சிகா பொறுத்த வரைக்கும் நான் வாழ்நாள் பூரா அவளை நல்லா இதே மாதிரி சிரிச்ச முகத்தோட வச்சுக்கணும்னு நான் இந்த பில்டிங் முடிச்ச உடனே அடுத்த ஒரு என்ன சொல்றது, ஒரு சவாலா எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இதுதான். சவால்ன்ட்டு இல்லை, நம்ம அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டாலே அவங்க சிரிப்பாங்க. ஏன்னா அவங்க சிரிப்பு அவ்வளோ நல்லா இருக்கு. சிரிக்கலைன்னா தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவள் எப்போ சிரிச்சாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஷீஸ் காட் லவ்லி ஃப்ரெண்ட்ஸ். ஒரு யூ ஆர் ஜட்ஜ் பை யுவர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க எப்பவுமே ஒரு 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 நபர். ஷீஸ் காட் லவ்லி ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பொறாமையா இருக்கும் அவள் ஃப்ரெண்ட்ஸை பற்றி சொல்லும்போது. தோ உக்காந்துட்டு இருக்கு கமுக்கமா ஒரு பொண்ணு, திவ்யான்ட்டு. விஜய் இருக்கான் என்கிட்ட, உதய் இருக்காப்புல, எல்லாரும் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு சந்தோஷமான காலத்துல இருக்கிறதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்க, அதெல்லாம் வேற விஷயம். கஷ்ட காலத்துல தூக்கி நிப்பாட்டி வா தட்டி கொடுத்து நீ எந்திரிச்சு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா பார்த்துக்கலாம், எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கெட்டிங் பேக் தட் பர்சன் ஆன் தர் ஃபீட் ஒரு ஆஸ்கர் அவார்டுக்கு சமம். நான் ஓப்பனா சொல்றேன். இது வந்து எனக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் அதனால தான் சொல்றேன். எனக்கு வந்து சோர்வடையும் போது என் ஃப்ரெண்ட்ஸு எனக்கு என்ன, ஜாமி இருக்கான், ஒருத்தர் இருக்கான், கார்த்திக் இருக்கான். அவங்க 2 பேர் வந்து மச்சி. நாங்கெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி தான் நாங்கள் வந்து எங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம். நாங்கெல்லாம் நடிகர்கள். என்ன மச்சான் உன் படம் ஃப்ளாப் ஆச்சாமே அப்படின்னு ஒரு நாள் கூட சொன்னதில்ல. மச்சான் உன் படம் சூப்பர் ஹிட்ரா அப்படின்னு ஒரு நாள் கூட சொன்னதில்ல. சினிமா அப்படியே ஓரம் கட்டிட்டு நாங்கள் வந்து பேசுறதே பொதுவான பேச்சு. வீட்டில் பையன் எப்படி, என்ன மார்க் வாங்கியிருக்கான், எப்படி இருக்கான், இந்த மாதிரி தான் பேசுறது உண்டு. இப்போ அவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க. எனக்கு தெரிஞ்சு உங்க முகத்துல, எல்லாரும் முகத்துல சந்தோஷம் தெரியுது. தன்சிகாவோட அப்பா இங்கிட்ட இருக்காரு. அவரோட பர்மிஷன் வச்சே நான் சொல்றேன். நான் ஆக்சுவலா இந்த யோகிடா ஃபங்க்ஷனை பயன்படுத்திக்கிட்டு நான் என்னோட பர்சனல் விஷயம் நான் பேசக்கூடாது. பட் இருந்தாலும் தோ இருக்கே என்னோட சோல்மேட் தன்சிகா. இதுக்கு மேல நாங்க மூடி மறைக்க விருப்பப்படல. உங்க எல்லோருக்கும் நீங்க என் குடும்பம் சார்பா, என் குடும்பம் சார்ந்தவங்களா நான் வந்து நான் உணர்ந்து நான் உங்ககிட்ட வெளிப்படையா சொல்றேன். ஆமா, நான் தன்சிகாவை முழுமையா லவ் பண்றேன். நான் தன்சிகாவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். உங்க எல்லாருக்கும் அழைப்பு வரும். நீங்க எல்லாரும் வரணும். நீங்க எல்லாரும் வந்து எங்களை வாழ்த்தணும். நாங்க வந்து மறுபடி நடிகர்களா நடிகைகளா உங்களை மறுபடி சந்திப்போம், அது வேற விஷயம். ஆனா ஒரு கப்புலா வந்து நாங்க வந்து ஒரு சந்தோஷமான ஒரு தருணத்துல, எல்லா தருணத்திலையும் என் குடும்பத்தை நான் உங்க எல்லாரையும் நான் சந்திக்கணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் செந்தில் சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த மேடை எனக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு. ஏன்னா நான் இதுக்கு மேல நான் அனௌன்ஸ் பண்ணலன்னா தப்பாயிடும். தன்சிகா வந்து இதே மாதிரி ஒரு கிக்கு வீட்டில் போய் கொடுத்தா கூட பரவாயில்ல, அது நான் தாங்கிக்கிறேன். நான் சொல்லிதான் ஆகணும். எஸ், அகெயின் ஐம் சேயிங், ஐ எம் டோட்டலி இன் லவ் வித் தன்சிகா. நான் தன்சிகாவை நல்லா பார்த்துப்பேன். நான் தன்சிகாவை வந்து தன்சிகாவை வந்து இந்த வந்துருச்சு பாத்தீங்களா. நான் என்ன சொன்னேன், சண்டை போடாதேன்னு சொன்னேன். இப்ப பாருங்க, நல்ல வேலை கிக் கொடுக்காம நேரா வந்து நிப்பாட்டிட்டா. திருமண தேதி வந்து ஆகஸ்ட் 29ன்னு பிளான் பண்ணிருக்கோம். அது என் பிறந்த நாள். வந்துடுறேன். ஏன்னா இந்த மைக்கு பிடிச்சா அது வேற பிரச்சனை ஆயிடும். அதனாலதான். வா, நீ பேசு. இல்ல, அவரோட நடிகர் சங்கம் கட்டிடம் வந்து ஆகஸ்ட் 15 வந்து ஃபினிஷ் பண்றதுக்கு அவர் புஷ் பண்றாரு.
போராடுறாரு. அப்படியே ஆகஸ்ட் 29 அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு திருமணம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் வரணும், வாழ்த்தணும், வந்துடுங்க. தேங்க்யூங்க. இதுக்கு மேலே உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண விருப்பப்படல. ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாரும் வந்து காது கொடுத்து எனக்கு உங்கள் முகத்தில் இருக்கிற சந்தோஷம்தான் எனக்கு கிடைச்ச வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து என்ன வாழ்த்துக்கள்னு சொல்கிறத விட உங்கள் எல்லாரையும் இப்படி பார்க்கும்போது, இதோ இங்கிட்டு பாருங்க இந்த சிரிப்பு, இதை விட என்ன வேணும்? இதுலயே தெரியுது. வாழ்த்துக்கள் விஷாலுன்னு சொல்றாரு. அது போதும் எனக்கு, அது போதும். நெல்லை சுந்தரராஜன் அண்ணன், நீங்க சிரிக்கிறதும் சரி, அண்ணன் மக்கள் ராஜன் சரி, யாரா இருந்தாலும் நீங்க எல்லாரும் சிரிச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உங்ககிட்ட வந்து இது ஷேர் பண்ணிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப, நான் யார்கிட்ட, நான் எங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னேன், தன்சிகா அப்பா கிட்ட சொன்னேன், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன். என் ஃப்ரெண்ட்ஸு கண்டுபிடிச்சாங்க, நான் யார்கிட்டயும் சொல்லல. பட் இன்னைக்கு வந்து உங்க எல்லாருக்கும் நான் சொல்றது வந்து மனசு நிறைஞ்சு, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்குதான் நான் சந்தோஷமா தூங்குவேன். நான் வந்து இது வந்து கண்டிப்பா இன்விடேஷன் வராதுன்னு நினைக்காதீங்க. இன்விடேஷன் வரும், ஆனா வாயால இன்விடேஷன் நான் வந்து இன்னைக்கு நான் கொடுக்குறேன். ஐ லவ் யூ ஆல், தேங்க்யூ. இப்படியே இருங்க, இப்படியே பாசிட்டிவா எல்லா படத்துக்கும் இப்படியே நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இந்த டீமுக்கு நான் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நீங்க ஜெயிக்கணும், நீங்க நல்லா இருக்கணும். கணேஷ் மாஸ்டர், அடுத்த வாட்டி நீங்க டேட்டு கொடுக்கலன்னா நான் உங்க வீட்டு வாசல்ல நிப்பேன். இல்ல கல்யாணம் என்ன அதெல்லாம் ஒன்னும் முடிவு பண்ணல. பொண்ணு இப்பதான் முடிவு பண்ணிருக்கேன். நான் எல்லாமே முடிவு பண்ணிட்டேன்னா அப்புறம் வந்து யோகிடா மாதிரி ஆயிடும், கிக்கு தான் வரும்.